வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதி விசேட நேர்காணல் பகுதி, முதலாவது விசேட நேர்காணல் பகுதி. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில், கத்தோலிக்க சமயத்தவர்களை பொறுத்தளவில் மிக முக்கியமான ஒரு நாள், பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி என்பது இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அவருடைய தவக்காலம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. தவக்காலத்தில் புனிதமான ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் பெரிய வெள்ளி, இன்றைய தினம் பெரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. நேற்றைய தினம் பெரிய வியாழக்கிழமை, இன்றைய தினம் பெரிய வெள்ளி. பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு மனமாற்றங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. அதே போல வரலாற்று ரீதியிலும் மிக முக்கியமான ஒரு படிப்பினையை, ஒரு பாடத்தினை நமக்கு மனித குலத்திற்கு பெற்று தந்த ஒரு விடயமாக காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி காணப்படுகிறது. புனித மாதமாகவும் இது கருதப்படுகிறது. அந்த வகையில் அந்த விடயம் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக மன்னிக்கவும் கலையகத்திற்காக வந்திருக்கின்றார் போதகர் ஏரன். ஆவஸ் தேவாலயம் கந்தானையிலிருந்து போதகர் ஏரன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆமாம், இந்த தவக்காலமாக இருக்கிறது, கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் தவக்காலமாக இருக்கிறது. இந்த தவக்காலத்தின் முக்கியத்துவம் என்ன? தவக்காலத்தில் என்னென்ன விடயங்களை மேற்கொள்கிறார்கள்? தவக்காலம் எந்த வகையில் இந்த பக்தர்களுக்கு அல்லது அடியார்களுக்கு பலனை பெற்றுக் கொடுக்கிறது? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. விசேஷமாக நீங்கள் அதை ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இது ஒரு புனித நாட்களாக இருக்கிறது கத்தோலிக்கர்களுக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இந்த தவக்காலம், இந்த 40 நாட்கள் என்பது வெறும் கத்தோலிக்கர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த தவக்காலத்தை மிகவும் புனிதமாகவும் அதை பேணுவாங்க, கடைப்பிடிப்பாங்க. விசேஷமாக இந்த 40 நாட்கள் இவர்கள் இந்த தவக்காலத்திலே விசேஷமாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மறுரூபம் அடைவதற்கும் கிறிஸ்துவுடைய சாயலை நாங்கள் பெறுவதற்கும் இந்த தவக்காலம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. விசேஷமாய் இன்றைக்கு அநேகர் இந்த தவக்காலத்தை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் சில வசனங்களை வாசித்து தியானித்து கிறிஸ்துவோடு இன்னும் நெருங்கி கொண்டு வருகிறார்கள். ஸோ நான் பார்க்கிறேன், இந்த 40 நாட்கள் நாங்கள் அதிகமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அதே போல் நம்மை சீர்படுத்தி கொள்ளவும், நம்மை ஒரு புதிய மனநிலையிலே புதிய இருதயத்தோடு ஒரு மறுரூபம் அடைவதற்கும் இந்த தவக்காலம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஸோ நான் நினைக்கிறேன், இந்த நாட்கள் நம்மளுக்கு ஒரு மறுரூபத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் இந்த தவக்காலத்தில் பெரிய வெள்ளி, பெரிய வியாழன், அதே போல் பரிசுத்த வாரம் என்றெல்லாம் இருக்கிறது. இதற்கான பொருள் என்ன? பெரிய வியாழன் என்றால் என்ன? வரலாற்றில் என்ன சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன? அதிலிருந்து என்ன பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்? விசேஷமாய் நீங்கள் சொல்வது போல கிறிஸ்தவர்கள் இந்த பெரிய வெள்ளி, அதே போல் பெரிய வியாழன், இதை அநேகம் கடைப்பிடித்து கொண்டு வருவார்கள். விசேஷமாய் கத்தோலிக்க பின்னணி உடையவர்கள் அவர்கள் விசேஷமாய் இந்த பெரிய வியாழனை அதிகமாய் அவர்கள் கடைப்பிடிப்பார்கள். விசேஷமாய் பெரிய வெள்ளி, இந்த பெரிய வெள்ளி அல்லது ஒரு புனித வெள்ளி என்று சொல்கிற இந்த காரியம் நம்மளை நினைவுபடுத்துகிறது கிறிஸ்து நமக்காக செய்த காரியங்களை. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அது ஒரு மரித்த நாளாக இருக்கிறது. சில நேரத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவர்கள் நினைக்கலாம், அல்லது ஒரு சோகத்தோடு இருக்கலாம், இந்த பெரிய வெள்ளியிலே கிறிஸ்து இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டார்களே, அவரை கொலை செய்து விட்டார்களே என்று சொல்லி. ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னால், இது ஒரு வெற்றியின் நாளாக இருக்கிறது. இது ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை தலையை நசுக்கி ஜெயம் கொண்ட ஒரு நாளாக இருக்கிறது. ஸோ இந்த பெரிய வெள்ளி என்பது நம்மளுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நினைவுபடுத்துகிற ஒரு நாளாக இருக்குது. கிறிஸ்து இயேசு நம்மளுக்காக என்னத்தை செய்தார், அதே போல் அவருடைய அன்பை பூரணமாய் நம் மத்தியிலே வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக இந்த பெரிய வெள்ளியை நாம் பார்க்க முடியும். உண்மையில் போதகர் ஏரன் அவர்களை, நீங்கள் கூறியது போல இது ஒரு துக்கமான தினம் அல்ல. உண்மையில் இந்த சிலுவை என்பது ரோம பேரரசு காலத்தில் ஒரு
மிக மோசமான குற்றங்களுக்காக தண்டனை வழங்கப்பட்ட ஒரு காணப்படுகிறது. ரோம பேரரசும் கூட தன்னுடைய நாட்டவர்கள் அல்லாத அயல் நாட்டவர்கள் அல்லது பிற நாட்டவர்களை அது கடுமையான குற்றம் செய்தவர்களுக்குத்தான் இந்த சிலுவை மரணம் என்ற ஒரு தண்டனையை கொடுத்தார்கள். அதுவரை இந்த சிலுவை ஒரு அவலட்சமான ஒரு பொருளாக அல்லது அசிங்கத்தின் ஒரு அடையாளமாக இருந்த சிலுவை இந்த தினத்திற்கு பிறகுதான் ஒரு அன்பின் அடையாளமாக இதயங்களை கூட்டுவது ஒரு அந்த சின்னம் புனிதத்துவம் பெறுகிறது. அற்புதமான ஒரு தருணம். இந்த வியாழன், பெரிய வியாழன் நேற்றைய தினம் இருந்தது. பெரிய வியாழன் பல பாடங்களை சமூகத்துக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார். அந்த பெரிய வியாழனில் தான் இறுதி ராப்போசனம் நடக்கிறது. அந்த ராப்போசனத்தில் அப்பம் ரசம் என்பன பகிர்ந்தளிக்கப்பட்டன. அதன் தாற்பயம், அதில் ஒரு உட்பொருள் இருக்கிறது. என்னென்ன விடயங்கள் சமூகத்தில் அதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம்? விசேஷமாய் நாங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக நாம் பார்க்க முடியும், அவர் தன்னோடு இருந்த சீஷர்களோடு கடைசியாக அவர் தன்னுடைய ராப்போஜனத்தை செய்கிறார். ஸோ நாங்கள் அதை பார்க்கிற பொழுது அங்கே அநேக காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஒன்று, அவர் சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவருடைய பணியை இந்த சீஷர்கள் தான் செய்ய போகிறார்கள். ஸோ நாம் பார்க்க முடியும், அந்த கடைசி ராப்போச்சனத்திலே சீஷர்களை இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ரெண்டாவது காரியம் நாம் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்து சீஷர்கள் ஒவ்வொருடைய கால்களை கழுவுகிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ விசேஷமாய் அதிலே நாம் அநேக காரியத்தை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் ஒரு தெய்வம், அவர் நம்மளை உண்டாக்கினவர், நம்மளுக்காக சிலுவையிலே மரித்த ஒரு தெய்வம். அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லாவற்றையும் மறந்து ஒரு பாவியான அசுத்தமான ஒரு மனிதர்களுடைய கால்களை கழுவுகிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ அதிலிருந்து ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார், இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேணும்னு சொல்லி. ஸோ கால்களை கழுவுகிற பொழுது நான் நினைக்கிற ஒரு காரியம், ஏன் ஒரு தெய்வம், ஒரு கடவுள் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேணும்னு சொல்லி. ஆனால் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், மற்றவர்கள் மத்தியிலே இந்த உலகத்திலே எப்படி தாழ்மை உள்ளவர்களாய், ஒரு தாழ்மை உள்ள கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை அந்த கடைசி ராப்போச்சனம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. உண்மையில் அந்த கால்களை கழுவுவது வேலையாட்கள் அல்லது தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுடைய கால்களை கழுவி அவர் அந்த தாழ்மையின் நிலையை நமக்கு போதிக்கின்றார். உண்மையில் அந்த 12 சீடர்களுடைய கால்களை கழுவி துடைத்து முத்தம் கொடுப்பதும் ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது. இன்றைய அது இயேசு கிறிஸ்து அது செய்திருந்தார். தன்னுடைய வழிகாட்டல் எவ்வாறு தலைமைத்துவ பண்பை தாழ்மையுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வெளிக்காட்டியிருந்தார். இன்றைய காலகட்டத்தில் அது இப்பொழுது செய்யப்படுகிறவா, தேவாலயங்கள் செய்யப்படுகிறதா அல்லது சமய சடங்குகளுக்காக ஒரு சம்பிரதாயத்திற்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் செய்கிறார்களா? உண்மையில் அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடமாக புரிந்து செய்கிறார்களா? அது அந்த நடைமுறை இருக்கின்றதா இப்போ தற்காலத்தில்? ஐயா, கண்டிப்பாக இன்றைக்கும் அநேக திருச்சபைகள், அநேக ஆலயங்களில் இந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். விசேஷமாய் நாங்கள் எங்களுடைய திருச்சபையிலும் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இதை வெறும் ஒரு சடங்காச்சாரமாய் நாங்கள் ஒருபோதும் எடுத்து விடக்கூடாது. இது ஒரு மற்றவர்கள் மத்தியிலே நம்மை சீர்படுத்தவும், அதே போல மற்றவர்கள் மத்தியிலே எங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்தவும், மற்றவர்கள் மத்தியிலே நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும் இது நம்மளுக்கு காட்டுகிறது. ஸோ நான் நினைக்கிற காரியம், நாங்கள் ஒருபோதும் இதை இயேசு கிறிஸ்து செஞ்சிட்டார், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், அவரை பின்பற்றுக்கிறோம், அதனால் நாம் இதை செய்கிறோம்னு அப்படி செய்யக்கூடாது. நாம் கண்டிப்பாக அதனுடைய பொருள், அதை என்னத்தை வெளிப்படுத்துகிறது என்று நம்முடைய இருதயத்திலே அறிந்து கொண்டு அந்த இருதயத்திலே உண்மையாய் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அல்லதுன்னு சொன்னால் நாம் செய்யாமல் இருக்கிறதே அது நல்ல ஒரு காரியம், சிறந்ததாக இருக்கும். ஸோ நாம் இதை அன்பின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை நாம் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நம்மளை தாழ்த்தி
இந்த காரியத்தை பூரணமாய் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும். அதுதான் சிறந்தது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உண்மையில் இந்த மானிடர்களை மீட்பானாக மண்ணுலகில் அவதரித்து அவர்களுடன் வாழ்ந்து அவர்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை ஏற்றுக்கொண்ட மனிதருடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சிலுவை மரணம் நமக்கு ஒரு உயிர்ப்பாக இருக்கிறது. இந்த அப்பத்தை பகிர்ந்தளிப்பது, அது போல ரசத்தை பகிர்வதும் ஒரு பெரிய இருக்கின்றது. இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் நாளை நிகழப்போகிறது என்று நன்றாக அறிந்திருந்தார். அதனை சீடர்களுடன் பகிர்ந்து கொண்டால், என்னில் ஒருவன் காட்டிக் கொடுப்பார், இப்போ இருப்பவர்களில் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பார். அதே போல தன்னுடைய தேகத்தை பகிர்ந்தளிப்பது போல அப்பத்தை பகிர்ந்தளிக்கின்றார். தன்னுடைய தேகம், அதே போல அந்த குருதி தன்னுடைய இரத்தம் சொட்டுகிறது, அது ரசம் பரிமாறப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றும் நாம் அறிந்த வகையில் ஆலயங்களில் இவ்வாறான ஒரு நடைமுறை இருக்கிறது. இதிலிருந்து என்ன செய்ய வேண்டும், என்ன நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அது ஒரு பஸ்கா காலமாக இருந்தது. அந்த காலத்திலே இந்த கடைசி ராப்போச்சனம் நடைபெறுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மோசே என்கிற ஒரு தேவதாசனின் ஊடாக அவர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தின் ஊடாக அவர்கள் கடந்து வந்து கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஸோ இந்த பஸ்கா நாள், இந்த ராப்போச்சனம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியம், முதலாவது எகிப்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்தார் என்பதை அவர்கள் நினைவுபடுத்தும்படியாக இந்த காரியத்தை செய்கிறவர்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவும் இந்த காரியத்தை அந்த நேரத்திலே சீஷர்களோடு செய்திருந்தார். மேல் வீட்டு அறையிலே அவர் செய்கிற பொழுது இங்கே ஒரு புதிய காரியத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறார். என்ன காரியம்னு சொன்னால், அங்கே வைக்கப்படுகிற அப்பம், அவர்கள் உண்கிற அப்பம், அது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக அதை ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அதாவது அங்கே அப்பத்தை பிட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஸோ அங்கே அவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்னு சொன்னால், இந்த அப்பத்தை போல என்னுடைய சரீரம் பிக்கப்பட போகிறது, என்னுடைய சரீரம் நொறுக்கப்பட போகிறது. ஸோ இயேசு கிறிஸ்து இங்கே இந்த அப்பத்திற்கு ஒப்பாக தன்னுடைய சரீரத்தை அவர் அடிக்கப்பட போடுகிறதை இங்கே வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம், அங்கே திராட்சை ரசம் ஒருவர் பரிமாறுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அங்கே அந்த திராட்சை ரசத்தை எப்படி இயேசு கிறிஸ்து ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், அங்கே தன்னுடைய இரத்தத்திற்கு, தன்னுடைய குருதிக்கு இதை ஒப்பிட்டு அவர் காண்பிக்கிறார். நாம ஒவ்வொரு சபைகளிலும் தேவாலயங்களிலும் நாம் பார்க்க முடியும் இந்த கொமினியன் என்கிற காரியம். இந்த கொமினியன் திருப்பந்தி நடக்கிற பொழுது இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்களை வாசித்து இந்த காரியத்தை செய்வார்கள். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இங்கே காண்பிக்கிறார் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய குருதியையும் இங்கே வெளிப்படுத்துகிறதை இந்த ராப்போச்சனத்திலே அவர் ஒப்பாக அவர் காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற காரியம், நான் வருமளவும் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி. அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் சரியான ஒரு ஓர்டரிலே செய்கிறதை பார்க்க முடியும். அங்கே சீஷர்களை கூப்பிட்டு இந்த சரீரத்தையும் இந்த குருதியையும் அவர்களுக்கு காண்பித்து, என்னுடைய சரீரம் பிக்கப்பட போகிறது என்பதை அவர் முன்கூட்டியே சீஷர்களுக்கு அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு நாம் பார்க்க முடியும், அவர் உயிர்த்தெழ போகிறார், மறுபடியும் வரப்போகிறார் என்பதையும் இங்கே இதிலே நாம் பார்க்க முடியும். ஸோ அவர் சொல்லுகிற காரியம், நான் மறுபடியும் உங்களுக்காக வரப்போகிறேன், ஸோ நீங்கள் அதுவரைக்கும் இதை நினைவாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஸோ இந்த கொமினியன், இந்த திருப்பந்தி மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காரியம், மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே. அதே மாதிரி இது ஒரு பெருமதியான ஒரு காரியம். இதை நாம் ஒரு அற்பமாய் நாம் எண்ணக்கூடாது. நாங்கள் வேதத்தின் ஒவ்வொரு பகுதிகளை நாங்கள் வாசிக்கிற பொழுது பவுல் அடிகளார் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், நம்மை நாமே நிதானித்து, நம்மை நாமே சோதித்து நாம் இந்த திருப்பந்தியிலே அமர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த திருப்பந்தி அவருடைய சரீரம், அவருடைய குருதி நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது நாம் அவரோடு சீர் பொருதுகிறதையும், அதே போல விசேஷமாய் நம்மளுக்கு காண்பிக்கிறது. இந்த திருப்பந்தியிலே அமர்கிற பொழுது பவுல் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு இதிலே பங்கு கொள்கிற பொழுது நீங்கள் வியாதி உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் சுகத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. ஸோ நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சரீரம்,
அவருடைய இரத்தம் அது பெறுமதியானது. அதற்கு ஒப்பாகத்தான் இங்கே இந்த அப்பம் பிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். உண்மையில் அந்த ஒவ்வொரு விடயங்கள் நமக்கு வாழ்வின் பாடங்களாக இருக்க வேண்டும். அதனை நாங்கள் புரிந்து செய்தால்தான் அதில் உள்ள ஆத்மார்த்தமான விடயங்கள் நாங்கள் தெரியும். உண்மையில் இந்த வெள்ளிக்கிழமை, இன்றைய பெரிய வெள்ளி, புனித வெள்ளி என்று சொல்லப்படும் பொழுது, இன்றைய தினம் சிலுவையில் அறையப்பட்டு மிகவும் ஒரு கொடுமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை வாங்கிக் கொள்கிறார். மிகவும் சிலுவையில் கொடுமைப்படுத்தப்பட்டு பல விடயங்கள் இருக்கிறது. கசையடி 39 கசையடிகள், அதில் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. முள்முடி சூடப்பட்டு இவ்வாறு பல விடயங்களை அனுபவிக்கின்றார். அப்பொழுது இயேசு சொன்ன 7 வார்த்தைகள், அந்த சிலுவையில் சுமந்த அந்த இறுதி தருணத்தை 7 வார்த்தைகள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்னென்ன விடயங்கள் சொல்லி இருக்கின்றார்? கண்டிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு காலை, இன்றைக்கு பெரிய வெள்ளியாக இருக்கிறது, புனித வெள்ளியாக இருக்கிறது. எல்லா தேவ ஆலயங்களிலும் இந்த 7 வார்த்தைகளை அவர்கள் தியானித்து கொண்டிருப்பார்கள். இந்த 7 வார்த்தைகளின் பெறுமதியை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். விசேஷமாய் நாம் பார்க்கிற பொழுது நீங்கள் சொன்னது போல அவர் முள்புடி தரித்து அந்த கொல்கதா மலையிலே ஒரு கடைசியாக தன்னுடைய பணியை முடிக்கிற பொழுது சொன்ன 7 வார்த்தைகள், இவை மிகவும் பெறுமதியான காரியங்கள். முதலாவது அவர் சொன்ன காரியம், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்னது செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி, அறியாமையிலே இதை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்க முடியும். அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே சேவர்கள் அடிக்கிறார்கள், அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது, தசைகள் கிழிக்கப்பட்டு ஒரு நிலையில இருக்கிறது, சிலுவையிலே அறையப்பட்டு 2 கரங்களிலும் ஆணிகள் பாய்ந்து, கால்கள் ஆணிகள் பாய்ந்து 2 கல்வர்களுக்கு மத்தியிலே ஒரு மேசியா இருக்கிறார். ஆனால் அந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அவர் அந்த இடத்திலே அவர்களை மன்னிக்கிறார். அவர் அந்த இடத்திலே மன்னிக்கிறார். அந்த இடத்திலே பிதாவிடத்திலே அவர் வேண்டுகிறார், ஆண்டவரே இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, பரவாயில்ல, நான் அவங்க மேலே கோவப்படலை, ஆண்டவரே நீங்கள் எனக்காக இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னென்னு அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஸோ முதலாவது நாம் பார்க்க முடியும், அந்த சிலுவையிலும் அவர் அந்த மன்னிப்பை பூரணமாய் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2வது நாம் பார்க்க முடியும், அங்கே 2 கல்வர்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதிலே ஒரு கல்வனை பார்த்து அவன் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட இன்று பரதேசியிலே நீ இருப்பாய் என்று சொல்லி. ஜனங்கள் அங்கே இருந்தவர்களை, இயேசு கிறிஸ்துவை கூட ஒரு பாவியாய்த்தான் பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால் யூதர்கள், அங்கே இருந்த சமய தலைவர்கள், இயேசு கிறிஸ்து நான் பிதாவா இருக்கிறேன், பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன் என்று அவர்கள் பிதாவுக்கு சரி சமமாய் இயேசு கிறிஸ்து பேசியதன் நிமித்தம்தான் இவர்கள் இந்த சிலுவையின் மரணம் வரை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஒரு தேவ தூஷணம் பேசின ஒரு மனிதன், அதே போல இவர் ஒரு பாவி என்று தான் எல்லாரும் அங்கே இருந்தவர்கள் பார்த்தார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த கல்வர்களையும் அதே போல இயேசு கிறிஸ்துவையும் ஒரு பாவியான மனிதர்களை பார்த்தார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு அழகான விடயத்தை செய்கிறாரு. அவரோடு இருந்த அந்த கல்வனை பார்த்து சொல்கிறார், நீ என்னோடு கூட பரதேசியிலே நீ இருப்பாயன்னு சொல்லி. இங்கே நாம் பார்க்க முடியும், ஒரு மனம் திரும்புதலைக்கு தேவன் ஒரு இடம் கொடுக்கிறதை பார்க்க முடியும். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நாம் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் மனம் திரும்புகிற பொழுது அவர் நம்மளுக்கு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். ஸோ இது 2வது வார்த்தை. 3வது வார்த்தை நாங்கள் பார்க்குற பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்துடைய தாய் இருக்கிறார். அவர் பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரியே இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லி, அவருக்கு பிரியமான ஒரு சீஷன் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ சொல்லுகிறாரு, இதோ உன்னுடைய மகன். பேருந்து அந்த சீஷனை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன்னுடைய தாய் என்று சொல்லி. இங்கே நாம் பார்க்க முடியும், ஒரு பெரிதான ஒரு இயேசு கிறிஸ்து பெரிதான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு குடும்பத்தை எவ்வளவு நாம் கவனிக்க வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பணியை செய்தாலும் அவர் போகிற பொழுது அவர் குடும்பத்தின் மேல் வைத்திருந்த அன்பை அதே போல அவர் அப்படியே போட்டுட்டு போகலை. அந்த தாய்க்கு ஒரு தேற்றரவாளனாய்
ஒரு மகனையும், அந்த மகனுக்கு ஒரு தேற்றவாளனாய் ஒரு தாயையும், அந்த குடும்பத்தின் அன்பை, குடும்பத்தின் பாசத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இது 3வது வார்த்தையாக இருக்கிறது. 4வது வார்த்தை அங்கே அவர் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாபா சபத்தானேன்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் இதை வாசிக்கிற பொழுது நான் யோசித்தேன், ஏன் இயேசு அவர் ஒரு தெய்வமாக இருக்கிறார், அவர் ஒரு கடவுளாக இருக்கிறார், ஏன் அவர் இப்படி கேட்க வேணும்னு சொல்லி நான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது அவர் 100% ஒரு மனிதனாக தான் இருந்தார். அதே போல் 100% அவர் தெய்வத்துக்குரிய ஒரு சாயலாக இருந்தார். ஸோ அவருக்குள்ளே வேதனை இருந்தது. அவரை சாட்டையால் அடிக்கிற பொழுது வேதனைப்பட்டிருப்பார். எங்களுக்கு நாங்கள் சும்மா யாராவது ஒரு ஆள் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளவு நம்மளுக்கு வலிக்கும், ரைட்? ஆனால் அவர் எவ்வளவு வேதனையோடு அந்த இடத்துல இருந்தார். முட்கள் கிழிக்கப்பட்டு அவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அடிக்கப்பட்ட, ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. நாம் பார்க்க முடியும் அவருடைய இரத்தங்கள் அந்த கொல்கதா மலையிலே ஆரம்பத்தில் இருந்து சிந்தப்பட்டு கொல்கதா மலை உச்சியத்தில் போகும் வரைக்கும் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, சிலுவையிலே சிந்தப்பட்டது. ஸோ அவருக்குள்ளே இருந்த வேதனை அவ்வண்ணமான ஒரு வார்த்தையை அங்கே தேவனோடு அவர் இருக்கிற அந்த உறவை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஸோ அதற்கு பிறகு நாம் பார்க்க முடியும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அங்கே நாம் பார்க்க முடியும் அவர் சிலுவையில் இருந்து இங்கே அநேக ஆய்வாளர்கள் அங்கே சொல்லுகிறார்கள் எவ்வண்ணமா என்று சொன்னால், அவர் ஜீவ ஊற்றை குறித்து அவர் பேசுகிறார் என்று அங்கே அநேகர் சொல்லுகிறார்கள் அவர் சரீர ரீதியாய் ஒரு தாகமாய் இருந்தார் என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்திலும் அங்கே இருந்தவர்கள் ஒரு கசப்பான ஒரு காரியத்தை தான் செய்கிறார்கள், நீராகாரத்திற்காக. ஆனால் அந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் கோவப்படவில்லை. ஸோ இயேசு கிறிஸ்து இவனமான வார்த்தையை சொன்னார். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய பணியை 100% பூரணமாய் அவர் செய்து முடித்தார் சிலுவையிலே. ஸோ இந்த 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது, பிதா அவருக்கு கொடுத்த பணியை அவர் 100% எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு காரியமும் அவர் குறை சொல்லாமல் அவர் 100% சிலுவையிலே அவர் செய்து முடித்ததை வெளிப்படுத்துகிறது. 7வது காரியம், அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், என் ஆவியை உம்மிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி. ஸோ பிதா அவருக்கு கொடுத்த பணியை அவர் பூரணமாய் தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய சரீரம், இந்த 3ம் பூரணமாய் அவர் தேவனுக்காய் செய்து முடித்ததை இந்த சிலுவையில் அவர் சொன்ன 7 வார்த்தைகள் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. உண்மையில் இந்த தவக்காலம் அல்லது சிலுவை பாடுகள் இந்த காலத்தில் இவ்வளவு ஒரு வாழ்க்கையில் நாங்கள் அனுதினமும் ஞாபகத்தில் வைத்து செயற்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. இந்த தவக்காலத்தை பொறுத்தளவில் பொதுவாக இந்த தவக்காலத்தில் சில ஆசாரங்கள் அல்லது சில முறைகளை கடைபிடிக்கும் நமது சொந்தங்கள் இந்த தவக்காலத்தை தாண்டி தவக்காலத்துக்கு பிந்தியதான காலப்பகுதியில் அதனை மறந்தவர்களாக செயல்படுகிறார்கள். இவ்வாறான எம்மை போன்றவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள்? விசேஷமாய் கிறிஸ்தவர்கள், நான் ஒருவரையும் பெயர் சொல்லியோ அல்லது ஒருவரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, நான் என்னை கூட நான் அதிலே ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். விசேஷமாய் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம், கிறிஸ்து இயேசுவை நேசித்திருக்கிற நாம், முதலாவது அதன் பெருமதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கக்கூடாது இந்த 40 நாட்கள் மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவோடு இருக்க போகிறோம்னு சொல்லி. இல்லை, இந்த உலகத்தில் ஒரு வருடத்திலே 365 நாட்கள் இருக்கிறது. அதே போல் எத்தனையோ வருடங்கள் நாங்கள் ஜீவிக்க போகிறோம். ஸோ நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேவனிலே தங்கி இருக்கிறவர்களாய், நாம் தேவனுடைய விசுவாசத்திலே வளர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்கிற பொழுது அவர் ஆவியிலும், இயேசு கிறிஸ்து அவர் தேவனிலும், அதே போல சரீர ரீதியாகவும் அவர் வளர்ந்தார். அங்கே நாம் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவிலே தங்கி இருக்கிறதை
நாம் பார்க்க முடியும். ஸோ நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த 40 நாட்கள் மாத்திரம்தான் நான் இதை கடைப்பிடிக்க வேண்டும், 40 நாட்கள் முடிந்த பிற்பாடு எல்லாம் முடிஞ்சிட்டேன்னு அப்படி நினைக்கக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க, இந்த 40 நாட்கள் மாத்திரம் அவர்கள் மச்சங்கள் ஒன்றும் சாப்பிட மாட்டார்கள், வெறும் மரக்கறியை மாத்திரம் சாப்பிடுவார்கள். ஒரு குடிக்கிறதோ அல்லது மது பழக்கமோ அல்லது புகைத்தலோ அந்த காரியங்கள் இந்த 40 நாட்கள் மாத்திரம் தவித்து கொள்வார்கள். ஆனால் இந்த 40 நாட்கள் எப்படா முடியும் என்று பார்த்து கொண்டு இருப்பார்கள் நான் குடிக்கிறதுக்குன்னு சொல்லி. ஸோ அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, இது 40 நாட்கள் நம்மளுக்கு ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. நாம் இன்னும் அதிகமாய் தேவனோடு இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனால் நம்முடைய இறுதி மூச்சை எப்படி ஏதேன் தோட்டத்திலே தேவன் நம்மளுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ, அந்த ஜீவ சுவாசத்தை இந்த உலகத்திலே நாம் விடும் வரை, அந்த ஜீவ சுவாசம் நம்முடைய வாழ்க்கையில முடியும் வரை நாம் தேவனை நேசிக்கிறவர்களாய், அவரோடு கிட்டி சேர்க்கிறவர்களாய், ஒவ்வொரு நாட்களும் நாம் அவருக்குள்ளாய் மறுரூபம் அடைகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வெறும் இந்த 40 நாட்கள் மாத்திரம் நாம் இருக்கக்கூடாது. உண்மையில் அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விடயம். இந்த 40 நாட்கள் இவ்வாறு தவம் இருந்தது, தவ காலத்தில் இருந்துவிட்டு ஈஸ்டர் ஞாயிறு வருகிறது. ஈஸ்டர் ஞாயிறை பொறுத்தளவில் பொதுவாக அது ஒரு கொண்டாட்டமாக, ஒரு பண்டிகையாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். பல மதுபானங்களோ அந்த வைன் உள்ளிட்ட விடயங்களில் அவர்கள் நாடுகிறார்கள். அவ்வாறானவர்கள் அதை செய்வதனால் இந்த இயேசு சிலுவை பாடு அங்கு அர்த்தமற்றதாகி விடுகிறது. அவர்களுக்கு, அந்த எங்களை போன்ற இளைஞர்களுக்கு, இளைஞர் சமூகம் என்னென்றால் அடுத்தவர்கள் இந்த சமூகத்தை கட்டியெழுப்ப அல்லது வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது. அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கிறது? விசேஷமாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தின் பிற்பாடு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். அதை நாம் பார்க்கிறோம். அதை நாங்கள் உயிர்த்தெழுந்த ஞாயிறாய், ஈஸ்டர் ஞாயிறாய் நாம் கொண்டாடுகிறோம். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு காரியத்தின் மீனிங்ஸ், அதாவது அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் ஞாயிறு என்னத்தை வெளிப்படுத்துகிறேன்னு சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்து பாவத்தையும் மற்றும் மரணத்தையும் அவர் ஜெயம் கொண்டு எழும்பினார் என்பதை நம்மளுக்கு அதன் அர்த்தம் காண்பிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நாம் அந்த உயிர்த்தெழுதலை மாத்திரம் கொண்டாடுகிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் மறுபடியும் நாம் பாவத்துக்குள்ளே தான் விழுந்து போகிறோம். ஸோ நாம் ஒன்றை அறிந்து கொள்ளணும், அவர் பாவத்தை ஜெயம் கொண்டவராய் எழுந்தார் இயேசு கிறிஸ்து. ஆனால் நாம் அதை கொண்டாடி கொண்டு மறுபடியும் பாவத்துக்குள்ளே நாம் போகிறோம். ஸோ ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து அவர் இங்கே வந்தது துன்மார்க்கராகிய நம்மளை நீதிமான்களாய் மாற்றும்படி. ஸோ இந்த சிலுவையின் மரணம் துன்மார்க்கனாய் இருக்கிற நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஸோ நாம் வெறும் கொண்டாட்டமாய் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ரீதியிலும் அவருடைய சாயலை உடையவர்களாய் எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு காரியம். இந்த தவக்காலத்தில் பிந்திய வாரம் குருத்தோலை ஞாயிறு, விபூதி புதன் என்றெல்லாம் இருக்கிறது. அது குறித்து நீங்கள் விளங்கமாக சொல்லுங்கள். விசேஷமாய் இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் விசேஷமாய் பேசுகிற பொழுது, அவர் எருசலேமுக்குள்ளே அவர் வருகிற பொழுது கழுதையில் சென்றதாக, கழுதையிலே அவர் வருகிறார். அங்கே வருகிற பொழுது அங்கே எருசலேமில் இருந்தவர்கள், அங்கே இருந்த யூதர்கள், அங்கே இருந்த எல்லா பிரஜாதிகளும் இயேசு கிறிஸ்துவை மகிழ்வோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே நாம் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்து ஒரு சிம்பிளா அந்த இடத்திலே அந்த எருசலேமுக்குள்ளே நுழைகிறதை பார்க்க முடியும். ஆனால் அங்கே ஜனங்கள் அவரை வரவேற்றார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மிகவும் உண்மையாய் அங்கே வரவேற்றார்கள். எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை அங்கிருந்த ஜனங்கள் மத்தியில் ஏற்படுத்தினது. அவருடைய நாமம் எல்லா இடங்களும் பிரஸ்தாபமானது. ஸோ அங்கே இருக்கிற ஜனங்கள் அவரை வரவேற்கும் விதமாய் அந்த குருத்தோலைகளையும் அவர்கள் வீசி, தங்களிடத்தில் இருந்த பொறுமதியான கம்பளங்களையும் ஆடைகளையும் போற்று அவரை எருசலேமுக்குள்ளே வரவேற்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அங்கே நாம் பார்க்க முடியும் எந்த மனிதர்கள் அவரை வரவேற்றார்களோ அதே மனிதர்கள்தான் அங்கே சிலுவையிலே அறையும்படி இயேசுவை சொல்லுகிறார்கள். ஸோ நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வரவேற்கிறது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் சுமந்து செல்ல வேண்டும். அவரை நாம் எப்பொழுதும் நினைவாய் அவரிலே தங்கி இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உண்மையில் அற்புதமான ஒரு வார்த்தையுடன் முடித்தீர்கள். அவரை வரவேற்பது மாத்திரமல்ல, அவருடைய பணிகளை, அவருடைய செயல்களை தாங்கி செல்ல வேண்டியவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கின்றோம். அற்புதமான இந்த தவக்காலத்தில் அற்புதமான பல விடயங்களை தெளிவாக சொன்னமைக்காக நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.